Hi friends, welcome to Salem Punita's Recipes. இந்த வீடியோவில் சூப்பரான தோசை ரெசிபி கேரட் தோசை. இது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த கலர்ஃபுல்லான தோசையை சுட்டு கொடுத்த குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி தக்காளி சட்னி இது ரொம்ப ஈஸி. நம்ம குக்கரில் 2 விசில் விட்டுட்டு நல்லா கடைஞ்சிட்டா இது சூப்பராக இந்த சட்னி ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் தக்காளி நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்துகிட்ருக்கேன். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே இந்த அளவுக்கு கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்கிறது அப்படின்னா, நம்ம குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு இதையெல்லாம் போட்டுட்டு நம்ம உப்பு போட்டு கொஞ்சமாக காரம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால மிளகாத்தூள் இல்லைன்னா நம்ம பச்சை மிளகாய் கூடயும் போட்டுக்கலாம். நமக்குன்னா போட்டுட்டு நம்ம 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்டீம்லாம் போன பிற்பாடு எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த கேரட் தோசைக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். போதுங்க, இந்த அளவுக்கு ஊற்றினாவே. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு விசில் விட்டுட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒவ்வொன்றையும் செய்ய கற்றுக்கணும். இது டேஸ்ட்லாம் எந்த விதத்துலையும் மாறாதுங்க. ரொம்ப டேஸ்ட்லாம் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்படி செய்யறது ஈஸியாக அப்படின்னு மட்டும் கற்றுக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. நம்ம குழந்தைக்கு அப்படிங்கிறதுனால கம்மியாக போடுறேன், இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடிட்டு வெயிட் போட்டுக்கலாம். 2 விசில் வரட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு கெட்டியானதும் எடுத்து வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இப்போ நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இதை நம்ம இப்போ கொஞ்ச நேரம் சுண்ட வைக்கலாம். இந்த தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு இருந்தாவே போதுங்க. எப்படி இருந்தால் போதும். இதெல்லாம் தோசைக்கும் இட்லிக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி சட்னி ரெடி. இந்த மாதிரி 2 கேரட் எடுத்து தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? கேரட் தோசைக்குங்க. இதை வேக வச்சு தோசை மாவோடு கலந்து நம்ம தோசை சுட்டு கொடுத்தா குட்டீஸ்லாம் ஈஸியாக சூப்பராக சாப்பிட்ருவாங்க. கலர்ஃபுல்லான தோசைன்ட்டு சாப்பிட்ருவாங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 7 8 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்னதாக ஒரு பூண்டு, இது கூட ஒரு சின்ன மிளகாய் 1, சீரகம் 1 ஸ்பூன் போட்டு நம்ம வேக வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம இதை தோசை மாவோட கலந்துக்கலாம். கலர்ஃபுல்லாக கேரட் தோசை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம குக்கரில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது இது ஒரு 2 விசில் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை வடிகட்ட வேண்டாம். நம்ம அப்படியே மாவோடு சேர்த்து நம்ம தோசை சுட வேண்டியது தான்.
நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம மாவோட கலந்துக்கலாம். இதில் 1.5 கப் அளவுக்கு மாவு இருக்குது, தோசை மாவு. இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலராக இருக்குது. தோசை சுடுறப்ப நல்ல கலர் வரும். இந்த மாதிரி நம்ம கீரை காய்கறி எல்லாம் இந்த மாதிரி வேக வச்சு தோசை சுட்டு கலர் கலராக கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரஞ்சு தோசை, ரெட் தோசை, க்ரீன் தோசை அப்படின்ட்டு நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு விதவிதமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா சத்தாகவும் இருக்கும். இதெல்லாம் எல்லாமே, இந்த காய்கறிகள் எல்லாமே நம்ம சேர்த்து கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இதை தோசை சுட்டுக்கலாம். இது கூட சட்னியோ இல்லை பொடி இந்த மாதிரி என்ன அவங்க விரும்புகிறாங்களோ அதை வச்சு நம்ம கொடுக்கலாம். இதை நான் இன்றைக்கி என் பேரனுக்காக செஞ்சது. அவனுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் தோசை, கறிவேப்பிலை தோசை, கேரட் தோசை, அப்புறம் பாலக்கீரை தோசை, இந்த மாதிரி வந்து அவனுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா அவன் விரும்பி சாப்பிடுவான். அவனே கேட்பான் க்ரீன் தோசை வேணும்ன்ட்டு, இல்லை பர்பிள் தோசைன்னு கேட்பான். இந்த மாதிரி கேட்டால் அவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவன் விரும்பி சாப்பிடுவான். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ரொம்ப பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேரட் தோசை மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ தோசை வார்த்துக்கலாம். இதில் நம்ம எண்ணெயோ நெய்யோ சேர்த்து மொறுமொறுன்னு சுட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க. அழகாக கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. குட்டி பையனுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. அவனுக்கு இதோட தக்காளி சட்னி கொஞ்சமாக தான் தொட்டுப்பான். கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சு அவனுக்கு கொடுத்துர்லாம். அவன் ஸ்கூலுக்கு போகிறான். அதுக்கு முன்னாடி இது ரெடி ஆகிடுச்சு. அவன் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்கு பாருங்கள். தோசை அருமையாக வருதுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். எனக்கும் ரொம்ப பிடிச்சது. இந்த ஈஸியான சூப்பரான தோசையை வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். கண்டிப்பாக செய்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.